இன்னைக்கு சிஸ்ல ட்ரை பண்ண ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ உண்மையிலேயே அந்த ஸ்பாட் எப்படி இருந்துச்சு, அங்கே சிஸ்ல எப்படி இருந்துச்சு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சென்னையில் இருக்கிற இந்த விஆர் மாலில் இருக்கிற இந்த கோவை சிஸ்லர்ஸ் ஸ்பாட் தான் வந்திருந்தோம். ஸோ இந்த ஸ்பாட் நிறையா வாட்டி ட்ரை பண்ணணும்னு நினச்சிருந்த ஸ்பாட்டு. ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து இங்கே லஞ்சுக்கு வந்திருந்தோம். இங்கே என்னென்ன ஆர்டர் பண்ணேன், இங்கே என்னென்ன நல்லா இருந்துச்சு, என்னென்ன நல்லா இல்லை, என்னென்ன ஒர்த் த ப்ரைஸ்ன்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இவங்களோட மீட்டும் வந்து ஹலால் மீட் தான். ஸோ அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதான் இவங்களோட சிக்கன் லாலிபாப் நல்ல ஜூஸியாகவும் செம்மையாக இருந்துச்சு. போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் என்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். அதே மாதிரி இவங்களோட காம்போஸ் கரெக்டாக நீங்கள் வந்து வீக் டேஸில் போனால் இவங்களோட காம்போஸ் ஒன்று இருக்குது. 3 course மீலில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு இந்த க்ரீமி சிக்கன் சூப் வந்து கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா இந்த சூப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து எங்களுக்கு அந்த கோர்ஸ் மீல்ல வந்து இந்த சிஸ்லர்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இவங்க கொடுத்த சிக்கன் வந்து நல்லாவே ஜூஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க கொடுத்த அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸாக இருக்கட்டும், அதில் அவங்க தந்திருந்த அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்த சாஸோட டிப் பண்ணி சாப்பிடும்போது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இவங்கள்ட்ட வந்து மெயினாக போனீங்கன்னா சிஸ்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெனுஸில் நிறைய இருக்கும், பட் ஆனால் சிஸ்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் வந்து ஷெஃப் ஸ்பெஷல்னு ஒரு காலமே இருக்கும், அது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த டிஷ்ஷில் அங்கே வரணும்னா சிக்கன் வந்து நான் சொன்ன மாதிரி நல்லாவே ஜூஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி கரெக்டாக அவங்க அந்த 3 persons இருந்தனால 3 பேருக்கும் கரெக்டாக அவங்க சர்வ் பண்ணாங்க. அதே மாதிரி இவங்களோட சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லேட் ஆனாலும் அவங்களோட சர்வீஸ் வந்து எனக்கு வந்து ஓரளவு நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த காம்போ மீல் வந்து கரெக்டாக 699 rupees கிட்ட வந்துச்சு. 3 பேருக்கு கரெக்டாகவே வரும். போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த காம்போல இதோட சேர்த்து நீங்க ஒரு ஐஸ்கிரீமும் நீங்க ஏதாவது ஒரு ஃபிளேவர்ல வாங்கிக்கலாம். இங்க நான் சாக்லேட் வாங்கியிருந்தேன். அது போக இவங்கள்ட்ட நிறைய மெனுஸ், நான் சொன்ன மாதிரி நிறையாவே மெனுஸ் இருக்கு. லைக் பீஸா, பர்கர், அதுக்கப்புறம் அந்த இட்டாலி ஐட்டம்ஸ், ஃப்ரெஞ்ச் ஐட்டம்ஸ் நிறைய அந்த இது இருந்துச்சு, அந்த ரிசார்ட்டோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. போனீங்கன்னா அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. பட் இந்த ஸ்பாட் வந்து மெயினா சிஸ்லர்ஸுக்கு தான். ஸோ இங்கே நான் மற்ற எதுவுமே நான் ட்ரை பண்ணல, மெயினா சிஸ்லர்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மெனுஸ்ல இருக்கிற இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணதான் இந்த கென்டுக்கி ஃப்ரைட் சிக்கன் சிஸ்லர். இதுவும் அந்த சிஸ்லர் மாதிரியே சிக்கன் வந்து ஃப்ரைட் சிக்கன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து பர்சனலா இந்த சிஸ்லர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த ஷெஃப் ஸ்பெஷல்ல இது வந்து ஃபர்ஸ்ட் இருந்தது. இதை வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா 900 rupees கிட்ட வந்துச்சு. லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் தான். எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் எக்ஸ்பென்சிவா இருந்த ஒன்று வந்து எனக்கு கொஞ்சம் நெகட்டிவா ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு வந்து இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ரெசிபி தேடிட்டு இருக்கேன். சப்போஸ் இதோட ரெசிபி எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் வீட்டில் ட்ரை பண்ணி இதோட ரெசிபி வந்து நான் இன்கிரீடியன்ஸ் நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதான் இந்த ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா மோஸ்ட்லி ஷெஃப் ஸ்பெஷலே வந்து ஆர்டர் பண்ணி பாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் தான். இது கைண்ட் ஆஃப் அந்த இன்ஃபியூஸ்டு சிக்கன் ஸ்டைலில் இருந்துச்சு. உள்ள இருந்து சீஸியாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டெசர்ட்ல ஆர்டர் பண்ணதான் இந்த க்ரீம் கேரமல். இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 290 rupees கிட்ட வந்துச்சு. நார்மலாக கேரமல் புட்டிங்கில் உள்ள டேஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஒன்றும்
நல்லா இல்லை, எனக்கு வந்து பர்சனலாக இது பிடிக்கல. நார்மல் புட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து 3 ட்ரிங்க் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கேயும் வந்து 2 மொஜிட்டோ வாங்கினீங்கன்னா ஒரு மொஜிட்டோ வந்து ஃப்ரீ. ஸோ இதில் நாங்கள் மேங்கோ மொஜிட்டோ, அதுக்கப்புறம் லிச்சி அண்ட் சன்ரைஸ் மொஜிட்டோ வாங்கியிருந்தோம். லிச்சி அண்ட் சன்ரைஸ் மொஜிட்டோ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேங்கோ மொஜிட்டோ வந்து கைண்ட் ஆஃப் ஆவரேஜ் தான். ஸோ ஓவராலாக இந்த ஸ்பாட் வந்து லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் தான். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அது வீக் டேஸில் போனீங்கன்னா இந்த 2 காம்போஸும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த ஸ்பாட் வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. ஸோ அங்கேயும் இன்னும் நிறையா ஸ்பாட் இருக்குது. அங்கே இப்போ ரீசெண்டாக ஒரு ஷங்காய் ரெஸ்டாரண்ட், ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அங்கே போய் ரிவ்யூ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே அப்படியே சாப்பிட்டுட்டு நேராக நாங்கள் வந்து அங்கிட்டு வேண்டாம் இங்கிட்டு போவோம் மூவி பார்க்க போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 2-3 மூவி தேடினோம். பட் அந்த டைமில் எங்களுக்கு அவைலபிளாக இருந்த மூவி வந்து கராத்தே கிட் 2 தான். ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா பழைய படம் அதே தான், அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுத்திருக்காங்க. ஓவராலாக டீசென்ட் வாட்ச் தான். ஸோ அப்படியே முடிச்சு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலான ஷைகள் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.